அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாலியல் புகாரில் HD ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாலியல் புகாரில் HD ரேவண்ணா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாலியல் புகாரில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் MLA HD ரேவண்ணா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவரது வீட்டில் இன்று முன்னதாக சோதனை நடத்தியிருந்த நிலையில் தற்போது HD ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், எங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? தற்போது அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதா? என்ன விவரம்? கர்நாடக மாநிலத்தில் பாலியல் பலாத்கார வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவருடைய தந்தை HD ரேவண்ணா ஆகியோர் சிக்கியுள்ளார். இதில் சமூக வலைத்தில் பல வீடியோக்கள் பரவி வந்த நிலையில் மாநில அரசு சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு அமைத்து விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது 4 வழக்குகள் பதிவாகியது. அதாவது ஆசன் மாவட்டம் ஒலே நரசிபுராவில் 2 வழக்கும், பெங்களூர் சிட்டி CID காவல் நிலையத்தில் 1 வழக்கும், அதே போல மைசூர் மாவட்டம் KR நகர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு வழக்கு பதிவாகியுள்ளது. இந்த 4 வழக்குகளில் 3 பாலியல் பலாத்காரம் வழக்கு பதிவாகி இருந்தது. ஆள்கடத்தல் வழக்கு மைசூர் மாவட்டம் KR நகரில் பதிவாகியுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஏற்கனவே ரேவண்ணா அவருடைய தரப்பில் வழக்கறிஞர் இன்று காலை பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகளுக்கான நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி மீண்டும் அந்த மனுவை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தனர். மீண்டும் 3 மணிக்கு துவங்கிய விசாரணை துவங்கியது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த விசாரணை துவங்கியது. அப்போது வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. அரசு தரப்பு வழக்கில் இவரை தனி அறையில் வைத்து விசாரிக்க வேண்டும், இவருடைய வாக்குமூலம் வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் எல்லாம் கோரிக்கை வைத்தனர். ரேவண்ணாவின் வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இது திட்டமிட்டு செய்யப்பட்ட நேற்று வரையுமே நான் பேலபிள் செக்ஷனாக இருந்தது. கடந்த 29ஆம் தேதி அந்த பெண் கடத்தப்பட்டதாக இருந்தது. 2ஆம் தேதி தான், மே 2ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனா இதில் திட்டமிட்டு தற்போது ஆள்கடத்தல் அந்த 364A செக்ஷனை சேர்த்துள்ளார். இவரை கைது செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்திலே செய்துள்ளான் என்றெல்லாம் வாதங்கள் நடைபெற்றது. அந்த வாதத்திற்கு பிறகு 2 மணி நேரம் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்காமல் ஒத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் அவருடைய உறவினர் சதீஷ் பாபு காலையிலேயே சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். அவருடன் நடத்திய தொடர்ந்து விசாரணையில் தகவலின் அடிப்படையில் பெங்களூரு சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் மைசூர் மாவட்ட கோனஹள்ளியில் உள்ள அவருடைய ரேவண்ணாவுடைய உதவியாளர் ராஜகோபால் வீட்டிற்கு சென்று பண்ணை வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டுள்ளார். தற்போது அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இறுதியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீது நீதிபதி உத்தரவு பிறப்பிக்காமல் அந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைத்தனர். இதையடுத்துதான் சிறப்பு குழு புலனாய்வு விசாரணை குழுவினர் HD ரேவண்ணாவை பெங்களூரு பத்மநாப நகரில் அவருடைய இல்லத்தில் தற்போது கைது செய்துள்ளனர். அவரை கைது செய்து அழைத்து சென்றுள்ளார். மேலும் தொடர்ந்து அவருடன் விசாரணை நடத்த உள்ளனர். இந்த விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் என்று பார்க்க வேண்டிய உள்ளது. அந்த கடத்தப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலம் என்ன மாதிரியான வாக்குமூலங்கள் கொடுக்கப்படுகிறது, அந்த பெண் என்ன மாதிரியான புகார் கொடுத்தது என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு அவர் மீது மேலும் பல வழக்குகள் பதிவாக உள்ளது. விக்னேஷ். ஜெகநாத், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் உற்று நோக்கப்பட்டு வருந்தது. ஏற்கனவே இவர் பார்த்தீங்கன்னா இவர்கள் வீட்டுக்கே அழைத்து சென்று புகார் கொடுத்த அந்த பெண்களிடம் விசாரணை நடத்தினாங்க. அங்கே வீட்டில இருந்து கணிப்பொறி, லேப்டாப்லாம் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த கைது நடவடிக்கை இருக்கா? அங்குள்ள அரசியல் வட்டாரங்களில் இது குறித்து என்ன பேசுறாங்க? நிச்சயமாக விக்னேஷ், இந்த விவகாரம் கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரு அதிர்வலைவை ஏற்படுத்தி இருந்தது. இன்று காலை அவருடைய ஆசன் மாவட்டம் ஒரே நரசிபுராவில் உள்ள வீட்டில் தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண்களை அழைத்து சென்று அந்த இல்லத்தில் விசாரணை மேற்கொண்டனர். எந்த மாதிரி எல்லாம் நடந்தது, அவருடைய பெட்ரூம், அதே போல கிச்சன் அவற்ற ஹால்கள் எல்லாம் விசாரணை மேற்கொண்டு அந்த காட்சிகளையும் வீடியோவாக பதிவு செய்தனர். இந்த வழக்கானது முழுக்க அந்த அவருடைய வீட்டில்
பணிபுரியக்கூடிய பெண்கள் கொடுத்த வழக்கு, அதாவது அந்த பாலியல் வழக்கு மட்டும்தான். அந்த பாலியல் வழக்கில் கைது செய்யக்கூடிய செக்ஷன்கள் எதுவும் பொருத்தப்படவில்லை. கைது செய்யக்கூடிய செக்ஷன்கள் வந்து அந்த எஃப்ஐஆரில் வந்து பதிவு செய்யப்படவில்லை. அதனால அதில் சிறப்பு குழுவினர் வந்து விசாரணை மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு அந்த வீட்டில் கிடைத்த கம்ப்யூட்டர், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை வந்து சிறப்பு புலனாய்வு போலீசார் வந்து கைப்பற்றியுள்ளனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கிட்டத்தட்ட சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய இல்லத்தில் வந்து இந்த சோதனையானது நடைபெற்றது. அது மட்டுமின்றி பெங்களூர் சிஐடியில் வந்து பிரஜ்வல் மீது பாலியல் வழக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இது 4வது வழக்கு. இப்போ கைது செய்யப்பட்டுள்ளது HD ரேவண்ணா வந்து கைது செய்யப்பட்டுள்ளது 4வது வழக்கு. மைசூர் மாவட்ட KR நகரில் வந்து ஆள் கடத்தல், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்க கூடாது என்பதற்காக அந்த பெண்ணை வந்து கடந்த 29ஆம் தேதி கைது செய்ததாக அவருடைய மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த கைது வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இன்று சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளுடன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தொடர்ந்து கூட்டம் நடத்தினார். அவரோட கூட்டம் நடத்தி ஆலோசனை என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதுனால கேட்டறிந்து அவர்களுக்கு திட்டவட்டமாக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தனர். இந்த இதில் பாரபட்சம் இன்றி யாரெல்லாம் தொடர்பு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரும் வந்து அவர்களுக்கு அறிவித்திருந்தனர். அதே போல் நீதிமன்றமும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்காதவருக்காக தற்போது HD ரேவண்ணா தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெகநாத்.